அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராபியாஸ்னா யூடியூப் சேனல். இன்றைக்கி சண்டே அதுவும் நான் மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ரைஸ் ஊற வச்சுட்டேன். 1/2 kg ரைஸ் எடுத்துருக்கேன். 1/2 kg மட்டன் வேக வச்சு குக்கரில். இப்போது வந்து 4 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய், 4 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் இந்த ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், கோல்டன் கலருக்கு வரணும். அதுதான் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு. அந்த கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 வெங்காயம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நான் மல்லிக்கீரை, புதினா ரெண்டுத்தையும் மிக்சியில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலா: பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், அவ்வளோதாங்க. மசாலா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம், அந்த ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். எப்போதுமே ஊற வச்சு ரைஸுக்கலாம், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸு. இவ்வளோதாங்க. ரைஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நல்லா வேகட்டும். 1/4 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக நறுக்கி அதை இது கூட வறுத்து சேர்த்துருக்கேன். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஊற வைக்கணும். 1 ஹவர் தேவையில்ல, 1/2 ஹவர் ஊறினாலே போதும். சில பேர் 1 ஹவர் ஊற வைப்பாங்க, அப்படியும் ஊற வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஊற வச்சு செய்யும்போது நல்லாயிருக்கும், ரைஸ் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கூட நான் ஃப்ரைட் சிக்கன் எடுத்திருக்கேன், KFC சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் அதையும் போட்டு நல்லா மசாலா தடவி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதை இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். சிக்கனும் நம்ம 1 ஹவர் நல்லா ஊற வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். எப்போதுமே 1 ஹவர் மேக்ஸிமம் ஊறணும் சிக்கனு. குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி KFC சிக்கனும் செஞ்சு கொடுக்கலாம். சிக்கன் 65 அதே ஒரே மெத்தடு செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஹாட் பாக்ஸில் சூடாக இருக்கும்போதே எடுத்து வச்சுடுவேன். வேலை முடித்தோடனே பிரியாணி செஞ்சு முடிச்சோடனே நம்ம சாப்பிட போகிறதில்ல, மேக்ஸிமம் 1/2 ஹவர் இல்லாட்டி 1 ஹவர் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டா எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அதே சூட்லேயே இருக்கும். இன்றைக்கி சண்டே அதுவும் மட்டன் பிரியாணி, KFC சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.